சரியான அப்செட்டு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்கேனியான்னு. பட் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்தது பார்த்தீங்கன்னா வால்வோ தான் வந்துச்சு. சரியான அப்செட்டு. ஹலோ காய்ஸ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப 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 நாளாச்சு. பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா பேக்கெல்லாம் போட்டிருக்கேன், பார்த்தாலே தெரியும். இட்ஸ் கோயிங் டு பி எ பஸ் ட்ராவல் ரிவ்யூ காய்ஸ். ரொம்ப 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 நாளாச்சு. நீங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, எனக்கும் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா எங்கள் டிஎல் மனசு வைக்கணும், எங்கள் மேனேஜர் மனசு வைக்கணும், அவங்களாம் லீவ் கொடுக்கணும். அப்போ தான் நான் லீவ் தருவாங்க, அப்போ தான் நான் போக முடியும், எடுக்க முடியும். இப்போ எல்லாமே கைக்கூடி வந்திருக்கு. ஸோ தட் நான் போகிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ஸ்கேனியால் போகிறேன். அண்ட் நிறைய பேர் இந்த பஸ்ஸை பார்த்துருப்பீங்க வெளியே இருந்து பேனு. அதே மாதிரி தான் நான் இத்தனால பேனு அந்த பஸ்ஸை எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன் மெட்ராஸில். ஃபஸ்ட் டைம் அதில் ட்ராவல் பண்ண போகிறேன் கைஸ். ஐம் so excited. பார்த்தீங்கன்னா நான் ராமேஸ்வரம் போகிறேன். அண்ட் எனக்கு இந்த பஸ்ஸில் போயே ஆகணும்னு எல்லாம் கேட்டுகிட்டே இருந்தாலும் அந்த பஸ்ஸில் போயே ஆகணும் ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் ஆச்சு எனக்கும். ஸோ அதை நான் என்ன பிளான் பண்ணேன்னா, சரி 6 மணிக்கெலாம் பார்த்தேன் பஸ்ஸு மதுரைக்கு கேபிஎன் ஃபின்ச்சு அதெல்லாம் நம்ம போயாச்சு. ஸோ அதை 10 மணிக்கு தான் எஸ்ஆர்எம் ஸ்கேனியாக இருந்துச்சு. ஸோ அதை முடிவு பண்ணிட்டேன், சரி பரவாயில்ல ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு 3 மணி நேரம் தூங்கிட்டு அதுக்கும் 10 மணிக்கு நம்ம எந்திரிச்சு பஸ்ஸை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் மதுரைக்கு அந்த பஸ்ஸில் புக் பண்ணியிருக்கேன். நான் டிக்கெட் புக் பண்ணுறப்போ ரேட் பார்த்தீங்கன்னா 700 வித் டிஸ்கவுண்ட்ஸ். நான் எல்லா டிஸ்கவுண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 500 நான் புக் பண்ணியிருந்தேன். அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி ஆசம் கைஸ். மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம், ஓகேவா? அது ஒரு நார்மல் பஸ்ஸான நார்மல் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸோட ட்ராவலிங்கில் இருக்கும். அண்ட் அதையும் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? அண்ட் மழை பெய்யக்கூடாதுன்னு நினைக்குங்க, ஏன்னா ரெட் அலர்ட்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னே தெரியல. கோயிங் டு பி நைஸ் ஒன். அண்ட் பார்ப்போம். அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் சாட்டர்டே மார்னிங் 10 o'clock 9:30. அண்ட் 10:30க்கு பெருங்குளத்தூர் போகணும். பெருங்குளத்தூரில் பைக் பார்க்கிங் இருக்கான்னு எனக்கு தெரியல. யாராச்சும் இருந்துச்சுன்னா கரெக்டாக அடுத்த தடவை கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கே இருக்குன்னு. பிகாஸ் இந்த தடவை கொஞ்சம் கஷ்டப்பட போகிறேன். பார்க்கிங் தாம்பரத்தில் போட்டு போகலான்னு இருக்கேன். பெருங்குளத்தூர் பார்க்கிங் இருந்துச்சுன்னா பைக் பார்க்கிங் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள், எனக்கு தெரியல. அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி ஆசம் கைஸ், ஆசம். இட்ஸ் எஸ்ஆர்எம் ஸ்கேனியா. கைஸா பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூர் வந்தாச்சு. அண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 30 minutesல வந்துட்டேன். எப்போயுமே 30 minutes டைமில் தான் நான் சேருவேன். அண்ட் காசு இப்போ தான் எடுத்திருக்கேன். அண்ட் பஸ் இன்னும் வரல. ஸோ ஐம் வெயிட்டிங். டஃபஸ்ட்டு பிளேஸ் டு ஸ்பீக் பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூர் தான். பெருங்குளத்தூரில் கேமரா மட்டும் பேசிட்டு போனீங்க பைத்தியம் முடிவு பண்ணிடுவாங்க கைஸ். வெரி ஷார்ப் 10:30 கரெக்டாக பஸ் வந்துருச்சு. செம்ம அப்செட்டு. நினச்சது வால்வோ, நினச்சது ஸ்கேனியா, பட்டு வந்தது வால்வோ. எஸ்ஆர்எம் அப்செட் பண்ணிட்டாங்கண்ணே. இவ்வளோ ஆசையாக வந்தேன். ஐயோ எனக்கும் ஆசையாக இருக்குது அந்த பஸ்ஸில் போகணுன்னு. பார்த்தா கடைசியில் நம்மளே இந்த வால்வோலே போக வச்சுட்டான். நானும் ஸ்கேனியாங்கிறேன். சாரி கைஸ், ஐம் ரியலி சாரி ஃபார் தட். எனக்கு தெரியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பட் ஐம் ரியலி சாரி. என்னால் அதை நான் வேணே பண்ணுறவங்களுக்கு தான் ட்ரை பண்ணேன். பட் அவங்க இதோ பஸ்ஸில் ஏதோ ரிப்பேர், அதனால் வேறு பஸ்ஸுக்கு அப்படின்ட்டாங்க. இன்றைக்கி எனக்கு தெரியாது. பட் ஐ அப்பாலஜைஸ் ஃபார் யூ கைஸ். பட் ஷுவராக இருக்குது. ஓல்டு பஸ், ஓல்டு சீட்ஸ்லாம் ரொம்ப அந்த பழைய ஃபஸ்ட்டு வால்வோனால கொஞ்சம் பழசாக இருந்துச்சு. சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. ஐ வாஸ் லிட்டில் மோர் அப்செட் வித் த பஸ். ஸ்கேனியா வராது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது மார்னிங் ட்ராவல் பஸ் ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஏசி வாஸ் குட், நாட் பேட். பார்த்தீங்கன்னா வேறு சார்ஜிங் பாயிண்ட் இருந்துச்சு, வேறு ஒன்றுமே இல்லை. அண்ட் கர்டன்ஸ்லாம் கொஞ்சம் நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சீட்ஸ் கொஞ்சம் ஓல்டு சீட்ஸ்னால கொஞ்சம் ரஃப்பாக இருந்துச்சு உட்கார்றதுக்கு. அண்ட் லெக் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நார்மலான ஃபஸ்ட்டு அந்த வால்வோவில் இந்த லெக் ஸ்பேஸ் தான். நேராக உட்காந்து எனக்கு கால் இடிச்சிச்சு. பட் கொஞ்சம் ரிக்ளைன் பண்ணி சாஞ்சு கீழே போட்டோம், காலை தள்ளி வச்சோம்னா இட் வாஸ் கம்ஃபர்டபுள். அண்ட் நத்திங்.
சாரி காய்ஸ் ஃபார் இட். பட் இருந்தாலும் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிட்டி ஓல்ட் பஸ், எஸ்ஆர்எம்மோட நியூ பஸ்ஸஸ் கிடையாது. பட் நல்லா இருந்துச்சு, செம்ம ஸ்பீடாக வந்தாங்க. ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஸ்பெஷலாகவே கிடையாது. அண்ட் தண்ணி பாட்டிலோ ஸ்நாக்ஸோ ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு நல்ல ஸ்பீடான ஒரு பஸ்ஸு, அவ்வளோதான். கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, சீட்ஸும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பட் ஸ்கேனியான்னு அந்த மைண்ட் செட்டில் வந்துட்டு இதை வந்து என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல என்னால். சரி பரவாயில்ல வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை நான் எடுத்திருக்கேன். மிச்சப்படி பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக வந்துச்சு பஸ்ஸு. எங்கே நிப்பாட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டையை தாண்டி ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டியிருக்காங்க. அண்ட் இது ஒரு ப்ரிட்டி நைஸ் பிளேஸ். எல்லா பஸ்ஸஸுமே இங்கே தான் நிற்கிது. பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்டின்னு ஒன்று இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெப்ரான்லாம் அங்கே தான் நிற்கிது. ஸோ தட் இது ப்ரிட்டி குட் பிளேஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ தட் இந்த இடத்துக்கு இந்த ஸ்டாப்பிங் ரெஸ்ட் ஸ்டாப் வந்து நல்ல இடம் அப்படின்னு நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். அண்ட் பஸ்ஸை பற்றி பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை, ஒரு படம் போட்டிருந்தாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கரே ஒர்க் ஆகலை. அவரும் அந்த டிரைவரும் அந்த கிளீனரும் ரொம்ப நேரம் ஒரு மணி நேரம் ட்ரை பண்ணி தான் கடைசியில் ஸ்பீக்கரே ஒர்க் ஆச்சு. ஸோ தட் நிறைய பேர் டென்ஷன்லாம் ஆனாங்க. அதோட ஒரு மெயினான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏசியில் வந்து தண்ணி ஒழுகிச்சு ஒருத்தர் சீட்டில். ஸோ தட் அவர் வந்து கத்தி டென்ஷன் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு சீட்டு மாற்றி கொடுத்தாங்க. ப்ரிட்டி குட். மிச்சப்படி ஒன்றும் பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. அண்ட் பெட்ஷீட்ஸ் தரல, நைட் ட்ராவல் தான் தருவாங்களா என்னன்னு தெரியல, பெட்ஷீட்ஸ் தரல. மிச்சப்படி ஒன்றும் பெருசாக இல்லை. இட்ஸ் நல்ல ஸ்பீடு போகுது பஸ்ஸு. அண்ட் ப்ரிட்டி ஆசம் கிளைமேட் கைஸ், செம்ம கிளைமேட்டு, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா வால்வோ பழைய B9R நினைக்கிறேன், B11 கிடையாது, B9R. அண்ட் இட்ஸ் குட். பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 1:30 இல்லை 1:15. கரெக்டாக மதுரை வந்து 4:30 ரீச் ஆகணும். பட் 5 o'clock ரீச் ஆச்சு. அண்ட் மழை காரணத்தினால ½ an hour இஸ் அக்செப்டபிள். ஸோ தட் நைஸ் டிரைவிங், சேஃபாக தான் வந்து விட்டாங்க. அண்ட் கரெக்டாக 5 மணிக்கெலாம் மாட்டுத்தாவணிலேருந்து விட்டுட்டு அண்ட் the bus is going to திருநெல்வேலி. அண்ட் இட் வாஸ் நைஸ் ரைட் கைஸ் வித் SRM. பட் ஸ்கேனியா பதிலாக வால்வோ கொடுத்தது தான் கொஞ்சம் இன்னும் சங்கடமாகவே இருக்குது. கைஸ் பார்த்தீங்கன்னா இவர் தான் ஃபஸ்ட்டு என்னை வந்து இது வரைக்கும் ரெகக்னைஸ் பண்ண ஆள்லே
ஃபஸ்ட் ஆள் இல்லை செகண்ட் ஆள் இவர் தான். நான் ட்ராவல் பண்ணி வந்த எஸ்ஆர்எம் பஸ்ஸில் நீ பார்த்து நீங்கள் தானே யூடியூப்பில் வீடியோலாம் போடுறீங்க அப்படின்னு கேட்டார். ஸோ தட் ஒரு நல்ல மொமெண்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் ப்ரோ உங்கள் பேர் சொல்லிடுங்க. ஹாய் அருண். அருண். தேங்க்ஸ் ப்ரோ.